சுதர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம். இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சுதர்மா அப்படின்னு நிறைய பேர் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாளாக இதை பற்றின விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. இப்போ தான் இளைஞர்கள் அதை தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய திறமை தான் சுதர்மா. நீங்கள் இந்த பூமியில் எதற்காக பிறந்திருக்கீங்க, என்ன நோக்கத்துக்காக பிறந்திருக்கீங்க, என்ன தொழில் செய்யணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் சுதர்மா, சுய தர்மம். இது பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறாரு. பல மத புத்தகங்களில் இது மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்குது. இதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான நேரம் காலம் எடுத்துக்கிறதில்ல. ஆன்மீகத்தில் இதில் நுணுக்கமாக போய் தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு குருவை சந்தித்து நீங்கள் அதை முறைப்படி தெரிஞ்சுக்கலாம். அது எளிமையாக சில பேருக்கு தெரிய வர வாய்ப்பு இல்லை. அதை தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க, தெரியாதவங்க தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க. பிடிச்ச வேலையை செய்ய முடியாமல் பல வேலைகள் செஞ்சு மனக்கவலைகளோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலையை செய்யணும்னா உங்களுக்கான சுதர்மாவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் மன நிம்மதி அமைதி கிடைக்கிறதில்ல. வெறும் பணம் கிடைக்கும், எந்த வேலையை செஞ்சாலும் பணம் கிடைக்கும். ஆனால் மன நிம்மதிங்கிறது உங்களுடைய சுதர்மாவில் தான் கிடைக்கும். அதை தான் நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லிவிட்டு நம்ம தேவா அப்படிங்கிற ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். வர ஜனவரி மாதம் 4ஆம் தேதி மதுரையில் அந்த நிகழ்ச்சி நடத்தப்படுது. ஒரு நாள் வகுப்பு. அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு உங்களுடைய சுதர்மா என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க.